සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය මම අද නුඹලා කෙරෙන් මිසරේ නින්දාව අහකට පෙරළමේ කීසේක. යොෂුවා 5 වන පරිච්ඡේදය 9 වන පදය. අතීතයේ සිදු අමිහිරි මතකයන් එසේ නොමැතිනම් නින්දාවන් තවමත් ඔබට පීඩා කරනවද? මේ පණිවිඩය අසන්න. එදා ඊශ්‍රායල් සෙනග අවුරුදු 400කට ආසන්න කාලයක් මිසරේ වහල්කමේ සිටියා. දෙවියන් වහන්සේ ඔවුන් ගලවා පොරුන්දු දේශය කරා ගෙන යන අතරතුරේදී ඒ නින්දාව ඔවුන් කෙරෙහි සම්පූර්ණයෙන් පහ වෙලා තිබුණේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ ඔවුන් වනාන්තරයේ අතරමං වෙන්න දුන්නේ නැහැ. පොරුන්දු දේශයට රැගෙන ගියා. ඔවුන්ගේ නින්දාව පහ කරා. ඒ දෙවියන් වහන්සේ ඔබව අතරමං වෙන්න දෙන්නේ නැහැ. විශ්වාස කරන්න. ඔබගේ නින්දාව පහ කරනවාමයි. දෙවිදුන් ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. ජේසු பெயரில். இன்றைய தேவ வசனமானது யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள், தோல்விகள் அல்லது அவமானங்கள் இன்றும் உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? சில நிந்தைகள் உங்களை தொடர்ந்து சுமையாக பின்தொடர்கிறதா? அப்படியானால் இந்த வசனம் உங்களுக்கானது. இஸ்ரவேல் மக்கள் சுமார் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களை மீட்டு வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து சென்றார். ஆனால் அடிமைத்தனத்தின் நினைவுகளும் அவமானங்களும் உடனடியாக அவர்களை விட்டு நீங்கவில்லை. இருப்பினும் தேவன் அவர்களை வனாந்திரத்தில் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் அவர்களை வழி நடத்தி வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே அவர்களுடைய நிந்தையும் அவமானமும் நீக்கப்பட்டது. அதே தேவன் இன்றும் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நம்பி நிற்கும் போது உங்கள் நிந்தையும் அவமானத்தையும் நீக்கி புது கிருபையும் மகிமையும் உங்களுக்கு கொடுப்பார்.